கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய நானோ பனானா 2 மற்றொரு பெயர் என்ன? ஜெமினி 3.1 ஃபிளாஷ் இமேஜ். VSHOREDS ஏவுகணை எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? DRDO. VSHOREDS ஏவுகணை சோதனை எங்கு நடத்தப்பட்டது? சாண்டிப்பூர், ஒடிஷா. கடலூர் சில்வர் பீச் எந்த திட்டத்தின் கீழ் ப்ளூ ஃபிளாக் பீச்சாக உருவாக்கப்பட்டது? MOYF-CCயின் விமான ஓட்ட திட்டம். டெட்டனஸ் மற்றும் அடல்ட் டிப்தீரியா TD தடுப்பூசி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கசௌலி. பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி தனது 25வது ஃபவுண்டேஷன் டேயை எப்போது கொண்டாடியது? மார்ச் 3. நாகம் ஸ்னேக் ரெஸ்கியூ ஆப் எது போன்ற மாநிலத்தின் சார்பா தளத்தை மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது? கேரளா. நாகம் ஆப் எதற்காக உருவாக்கப்பட்டது? பாம்பு மீட்பு நடவடிக்கைகளுக்கு. நாகம் ஆப் உருவாக்கத்தில் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கிய நிறுவனம் எது? லெப்பர்ட் லேப்ஸ். நாகம் ஆப்புக்கு சட்ட ஆதரவு வழங்கிய அமைப்பு எது? மெட்ராஸ் கிராக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட். நாகம் ஆப்பில் தொடக்கத்தில் எத்தனை பயிற்சி பெற்ற பாம்பு மீட்பாளர்கள் இணைக்கப்படுவர்? 100. தாழிக்கு தங்கம் திட்டம் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2011. தாழிக்கு தங்கம் திட்டம் எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். தாழிக்கு தங்கம் திட்டம் எந்த தேதியில் நிறுத்தப்பட்டது? ஆகஸ்ட் 2, 2022. தாழிக்கு தங்கம் திட்டம் தற்போது எந்த திட்டமாக மாற்றப்பட்டது? மூவலூர் ராமாமிர்தம் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம். தாழிக்கு தங்கம் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் எது? மெட்ராஸ் ஹைகோர்ட். 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புதிய வாய் புற்றுநோய் வழக்குகள் எத்தனை? 8000. தமிழ்நாட்டில் வாய் புற்றுநோய் நிகழ்தகவு அதிகமாக உள்ள பாலினம் எது? ஆண்கள். உலகளாவிய வாய்க்குகை புற்றுநோய் வழக்குகளில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு? 1/3 பங்கு. தமிழ்நாட்டின் உடல் உறுப்புகள் தான திட்டத்தை நிர்வகிக்கும் அமைப்பு எது? டிரான்ஸ்டான். டிரான்ஸ்டான் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2008. 2026இன் முதல் 2 மாதங்களில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட இறந்த நபர் உறுப்புகள் தானம் எத்தனை? 57. உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல காவல்துறை உதவியுடன் உருவாக்கப்படும் வழித்தடம் என்ன? பச்சை வழித்தடம். பெண்கள் நலத் திட்டங்களை தொடங்கியவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். பெண்களுக்கான பாதுகாப்பான பொது போக்குவரத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அட்டை எது? இலவஞ்சி தேசிய பொது இயக்க அட்டை. டெல்லி லக்பதி பிட்டியா யோஜனா கீழ் வழங்கப்படும் தொகை எவ்வளவு? 56,000 ரூபாய். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் RNA மாலிக்யூல் QT45 எத்தனை நியூக்ளியோடைடுகளை கொண்டுள்ளது? 45. QT45 கண்டுபிடிப்பு எந்த கோட்பாட்டை ஆதரிக்கிறது? RNA உலக கோட்பாடு. மில்லர் யூரே பரிசோதனை எந்த ஆண்டு நடைபெற்றது? 1953. நீலகிரி வுட் பிஜன் எந்த உயிரியல் சூடுபுள்ளியில் காணப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலை. நீலகிரி வுட் பிஜனின் சரியான அறிவியல் பெயர் என்ன? கொலம்பா எல்ஃபின்ஸ்டோனி. நீலகிரி வுட் பிஜனை IUCN எந்த வகையாக பட்டியலிட்டுள்ளது? குறைந்த கவலை. கேரளா நேட்டிவிட்டி கார்டு பில் எந்த குழுவிற்கு அனுப்பப்பட்டது? நில வருவாய் மற்றும் தேவஸ்வம் சார்ந்த குழுவிற்கு. கேரளா நேட்டிவிட்டி கார்டு எதற்கான அடையாளமாக பயன்படும்? கேரள மக்களின் பிறப்பிடத்திற்கு. யாதவா காலத்து கல்தூன் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹிங்கன்காட், மகாராஷ்டிரா. யாதவா காலத்து கல்தூன் எந்த நதிக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டது? வேனா நதி. ஹேமாடபந்தி கட்டிடக்கலை எந்த கண்மைக்காக அறியப்படுகிறது? சுண்ணாம்பு கலை இல்லாத இன்டர்லாக்கிங் கற்கள் மூலம். சிவில் அக்கவுண்ட்ஸ் டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 1. இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1976. இந்தியன் சிவில் அக்கவுண்ட்ஸ் சர்வீஸ் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? நிதி அமைச்சகம். PFMS எந்த வலுவலகத்தால் உருவாக்கப்பட்டது? கணக்குகள் தலைமை கண்ட்ரோலர். PFMS முதலில் எந்த பெயரில் தொடங்கப்பட்டது? CPMS. PFMS எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2009. அமண்டாவா பழங்குடி மக்கள் எந்த நாட்டில் வாழ்கின்றனர்? பிரேசில். அமண்டாவா பழங்குடி மக்கள் எந்த காட்டில் வாழ்கின்றனர்?
அமேசான் மழைக்காடு. அமண்டாவா மொழியில் எந்த கால அளவுக்கான வார்த்தைகள் இல்லை? வாரம், மாதம், ஆண்டு. அமண்டாவா சமூகத்தில் வயது எப்படி கணக்கிடப்படுகிறது? எண்ணிக்கையாக கணக்கிடப்படுவதில்லை. அமண்டாவா சமூகத்தின் மனிதர்களின் பெயர்கள் எப்போது மாறும்? வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில். அமண்டாவா சமூகத்தின் தினசரி செயல்பாடுகளை வழிநடத்துவது என்ன? சூரிய உதயம் மற்றும் பருவ காலங்கள் போன்ற இயற்கை சுழற்சி. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.